சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் புகுந்த மர்ம நபர் தலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு முகத்தை மறைத்தபடி பழுது பார்க்க வைத்திருந்த 30 மொபைல் போன்கள் மற்றும் பணத்தை அள்ளி பையில் போட்டுக்கொண்டு திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடைய நிகரா செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், அந்த கொள்ளையடித்த நபர் யார் என தெரிய வந்ததா? விவரங்கள். சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் புகுந்த மர்ம நபர்கள் தலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு முகத்தை மறைத்தபடி பழுது பார்க்க வைத்திருந்த 30 மொபைல் போன்கள் மற்றும் பணத்தை அள்ளி பையில் போட்டுக்கொண்டு திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. வணக்கம் கந்தன், கொள்ளையடித்த நபர்கள் யார் என தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள். வணக்கம் சுபா. சிட்லப்பாக்கத்தில் செல்போன் கடையில் புகுந்து 30 மொபைல் போன்கள் மற்றும் பணத்தை திருடி செல்லும் ஹெல்மெட் கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்குட்பட்ட முத்துலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ். இவர் அதே பகுதியில் ஜெயின் மொபைல் என்ற பெயரில் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்வதோடு செல்போன் பழுது பார்க்கும் கடையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையை மூடிவிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு சென்றவர் காலையில் கடையை திறக்க முற்பட்ட போது சட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே இருந்த அந்த கதவும் உடைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கடையில் வைத்திருந்த 30க்கு மேற்பட்ட செல்போன்கள் காணாமல் போனதோடு கல்லாப்பட்டியில் வைத்த பணத்தையும் திருடி சென்றது தெரிய வந்தது. அதன் பின்னால் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது ஹெல்மெட் அணிந்து கொண்டு ஒரு 2 நபர்கள் கதவை திறந்து உள்ளே வருவதோடு இருட்டு என்பதால் அவர்கள் செல்போன்களில் டேச் லைட் அடித்துக்கொண்டே அந்த செல்போன்களை திருடி செல்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அந்த திருடிய செல்போன்களை அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பேக்கில் அள்ளிக்கொண்டு மூட்டையோடு எடுத்து செல்லும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது. இது சம்பந்தமாக மகேஷ் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் தற்போது சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை யார் தேடி சென்றது என்ற தகவல் மட்டும் வெளியாகவில்லை. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.